உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடியா, மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடியா கண்டுபிடிச்சிருக்காரு. நோபல் பரிசு கொடுத்துடலாம், கொடுக்கலாம் இல்லைங்க. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இதை பேசி நேரத்தை வீணடிக்கிறதா இன்றைய துணை முதலமைச்சருடைய கதையா இருக்குது. உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா யாருக்கு முரட்டு பக்தரா இருந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார். அவருடைய தாத்தா யாரு? திரு கருணாநிதி அவர்கள். திரு உதயநிதி அவருடைய தாத்தா திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கு முரட்டு பக்தரா இருந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். யாருக்கு? மத்தியிலே பாரத பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களுக்கு முரட்டு பக்தரா இருந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். பாருங்க, ஒருத்தர் மைக்கு ஆன் பண்றாங்க, ஒருத்தர் மைக்கு சரி பண்றாங்க, எப்படி எல்லாம் பிரதமருக்கு ஜால்ரா போடுறாங்க பாருங்க. எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை இருக்குதா உங்களுக்கு? உங்க தாத்தா டெல்லிக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது காரியத்தோட தான் போவார். தமிழ்நாட்டு மக்களுக்காக போக மாட்டார், குடும்ப மக்களுக்காக போவார். இன்றைக்கு மத்தியிலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது திமுகவும் காங்கிரஸ் வெற்றி பெற்று மத்தியிலே இருக்கின்ற பொழுதும் சரி, பாரதிய ஜனதா திமுக வெற்றி பெற்று மத்தியிலே இருக்கின்ற பொழுதும் பதவிக்காக ஓடோடு வருவார், மக்களுக்காக போனதாக கிடையாது. திரு கருணாநிதி அவர்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக, புதிய திட்டத்துக்காக பெறுவதற்காக டெல்லி போன சரித்திரமே கிடையாது. குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி வாங்குவதற்கு டெல்லி போவார். இல்லாவிட்டா டூச்சி ஸ்பெக்டர் ஊழல், அந்த துறையுடைய அமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய மகள் யார் என்று உங்களுக்கு தெரியும், திரு உதயநிதி அவருடைய அத்தை. ரெண்டு பேரும் சிறையிலே அடைக்கப்படுகிற நிலை வருகின்ற பொழுது மத்தியிலே ஓடி கெஞ்சி கூத்தாடி யார் காலிலே விழுந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். திரு உதயநிதி அவர்களே, என்னுடைய அண்ணா திமுக சேர்ந்து 1974 நான் கட்சியில் சேர்ந்தேன். எனக்கு 20 வயசு இருக்கும்போது கட்சியில் சேர்ந்தேன். நான் கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் அந்த கட்சியில் இருக்கிறேன். உங்க வயசு 48 தான். உதயநிதியோட வயசு 48 தான் நான் நினைக்கிறேன். ஆக எங்களுடைய அரசியல் அனுபவம் கூட உங்களுக்கு வயசு கிடையாது. வரம்பு மீறி பேசினால் அதற்கு தகுந்த பல்லடியை நான் மட்டுமில்ல எங்க தொண்டரே உங்களுக்கு கொடுப்போம்.